ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 267வது பக்கம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையில் கர்த்தர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்திற்காக, சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்து பேசுவீராக. உம்முடைய கிருபை என்னோடு கூட இருந்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இருதயங்களை பிளந்து கொண்டு உம்முடைய சத்தியங்கள் ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியும் ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகள் ஜனங்களை சந்திக்கட்டும். ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு பேசும்படி தேவன் என்னை பாரப்படுத்தினார். சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி நீங்கள் வாழும்படி தேவன் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு போதிக்கிற வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாய், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் பிரகாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவன் நம்மை வைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே எத்தனையோ நம்மை விட மேன்மக்கள், சௌரியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து வியாதியிலும், பாவத்திலும், அக்கிரமத்திலும், சாபத்திலும், பிசாசின் பிடியிலும், அந்தகார வல்லமையிலும் இருந்த நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவருடைய பரலோகத்துக்கு, ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய தேவஜனமாய் இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் ஒரு செய்தி ஏற்கனவே எடுத்தேன் இந்த வாரத்துக்காக. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அடையாளம் என்ன, ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு செய்தியை தான் நான் எடுத்தேன். ஆனா இந்த காலத்திற்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை பேசும்படி என்னை மறுபடியும் என்னை பாரப்படுத்தினபடியினால் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வாராக. ஆக நம்முடைய அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய நோக்கத்திற்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்திய வழியை, இந்த ஜீவ மார்க்கத்தை நாம் அடைந்ததற்கு நாம் எந்த புண்ணியமும் செய்யவில்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து எந்த விலைக்கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி, எல்லா விலைக்கிரயத்தையும் கர்த்தர் செலுத்தி ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதனால இந்த இயேசுவை விட்டு மாத்திரம் நம்ம எந்த காலத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே வருவது ரொம்ப கடினம். கிறிஸ்துவை விட்டு வெளியே போவது அதைவிட கடினம், மிக மோசமான சூழ்நிலை உண்டாகும். அதனால் எப்போதும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் மாத்திரம் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நமக்கு ஒரு நித்திய நோக்கம் இருக்கிறது, நித்திய வீடு இருக்கிறது, நித்திய வாசஸ்தலம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இருக்கிறது. என்றென்றும் நம்முடைய தகப்பனாகிய பிதாவோடு கிறிஸ்துவோடு வாழும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நம்மை. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகம் ஒரு நாள் வெந்து தீயிலே, அக்னியிலே சுட்டரிக்கப்பட்டு போகும். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டித்து என்றென்றும் வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை, ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்கிறோம், வளர்கிறோம், ஜீவிக்கிறோம், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு பலப்படுகிறோம். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்
ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தான், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எபேசியர் 4:27 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிசாசுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதாம், இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிசாசின் பிடியிலிருந்து, இந்த உலகத்தினுடைய பொல்லாத வல்லமைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்தார். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கேட்டால், பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதாம், இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் பிசாசு இனி உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்னன்னா, நான் கிறிஸ்தவலா இருக்கிறேனே, கிறிஸ்தவனா இருக்கிற என்னை பேய் பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. கிறிஸ்தவனா இருக்கிற எனக்கு என்னை பேய் பிடிக்குமா? வசனம் சொல்லுகிறது பிடிக்கும். எப்ப பிடிக்கும்? பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவன் உங்களை என்ன செய்வான், பிடிப்பான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சித்து வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதுகிறார், கெட்சிக்கிற சிங்கம் போல உங்கள் எதிராளியாகிய பிசாசு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிராளி என்ன செய்யறான், இருக்கிறான். நம்முடைய எதிராளி நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க இல்ல, நம்முடைய எதிராளி நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அல்ல, நம்முடைய எதிராளி நம்முடைய குடும்பத்தினர் அல்ல, நம்முடைய ஒரே எதிராளி. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பேர் என்ன பேரு? உங்கள் எதிராளியாகிய பிசாசு. அவன் எப்படி இருப்பானா, கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிவானா. அப்படியே வருவான், ஒவ்வொரு நாளும் பார்ப்பான், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு உங்களை வகை தேடி உங்களை சுத்தி சுத்தி வருவானா. வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் என்ன செய்வான், உள்ள வந்துருவான். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில சில தெளிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில தெளிவான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை விடுதலை உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இடம் கொடுத்தா யார் வருவா சொல்லுங்க? சொல்லுவாங்கல்ல, என்ன ஊசி இடம் கொடுக்காம என்ன நுழையாதான், நூல் என்ன செய்யாது, நுழையாதான் சொல்லுவாங்க பாருங்க. இடம் கொடுத்தா என்ன செய்வாங்க, உள்ள நுழைஞ்சிருவான் பாருங்க. ஒரு கூடாரத்துல அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தவன், நான் கொஞ்சம் கூடாரத்தின் ஓரத்துல படுத்துக்கிறட்டான்னு அந்த கூடாரத்தினுடைய சொந்தக்காரன்ட்ட, பாலைவனத்துல ஒரு கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறவன்ட்ட கேட்டானா. அந்த வழியா வழி பிரயாணம் பண்ணி ஒட்டகத்தை கொண்டு வந்தவன், கொஞ்சம் மாலை வேளை இருட்டுறதுனால உங்க கூடாரத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு நானும் ஒட்டகமும் என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னு கேட்டானா. இவன் சரி பாவம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் இடம் கொடுத்தானா. காலையில பார்த்தா கூடாரத்துக்கு சொந்தக்காரன் வெளியே கிடந்தானா. கூடாரத்துல இடம் கேட்டவன் எங்க கிடந்தானா, கூடாரத்துக்குள்ள கிடந்தான். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இடம் பிசாசுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அவன் உங்க மொத்த டோட்டலா எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிருவான், காலி பண்ணி உங்களை வெளியே அனுப்பிடுவான். ஒரு பெண் ஒரு மலை பாம்பு ஒண்ணு இஷ்டப்பட்டு வளர்த்தாலாம்.
ஒரு மலை பாம்பு ஒன்று வளர்த்தாலாம். அதற்கு பால் ஊட்டினா, அதற்கு பால் ஊற்றி அதற்கு தேவையான எல்லாம் கொடுத்து அந்த மலைப்பாம்பு என்ன செஞ்சாலாம், வளர்த்தாலாம். அந்த மலைப்பாம்பு நல்லா வளர்ந்தது. அந்த மலைப்பாம்பு மேலே இவளுக்கு ஒரு நல்ல பாசம். ஒரு நாள் அந்த மலைப்பாம்பு வராண்டால எப்பயுமே கிடக்கிற மலைப்பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு இவ பெட்டுக்கு வந்துச்சான். அப்புறம் பெட்டுக்கு வந்து இவ கூடயே படுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மலைப்பாம்பு. தினந்தோறும் இவ கூட தான் அந்த பெட்டில் படுக்குமா. இவளுக்கு பயம் வேற, ஒரு பக்கம் ஆச்சரியம் வேற. இன்னும் இந்த மலைப்பாம்பு டெய்லி நம்ம கூட படுக்குதே. ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனாலாம், இந்த விலங்கியல் டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்கிட்ட போய் கேட்டா, டாக்டர் டாக்டர் நான் வந்து ஒரு மலைப்பாம்பு ஒன்று வளர்க்குறேன். அந்த மலைப்பாம்பு இப்போ வந்து அது ஏன் கூட தான் என்ன செய்யுது, படுத்திருக்குது. என்ன செய்ய டாக்டர், ஏன் என்ன காரணம் டாக்டர்? அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா தாயி, அந்த மலைப்பாம்பு உன் கூட படுக்குதுன்னு பாசத்துல படுக்குதுன்னு நினைச்சுக்கிறாத. டெய்லி உன் கூட படுத்து உன்னை அளவு எடுத்துக்கிட்டு இருக்குது. டெய்லி உன் கூட படுத்து என்ன செய்யுது, அளவு எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பாம்பை தூக்கி நீ வெளியே போடல, அந்த பாம்பு ஒரு நாள் நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது அதை உன்னை என்ன செஞ்சிடும், விழுங்கி போட்டுரும். நீங்க கொஞ்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்தா போதும், கொஞ்சம் கொஞ்சம் அது மொத்தமா உங்களை விழுங்கி போட வல்லமை உள்ளது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கேட்டால், பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இந்த பாருங்க, போதை பழக்க வழக்கத்துக்கு மாட்டினவங்க, சிகரெட் பழக்க வழக்கத்துக்கு மாட்டினவங்க, தண்ணி அடிக்கும்படி பழக்க வழக்கத்துக்கு மாட்டினவங்க, இவங்க விரும்பியா முதல்ல இவங்க செஞ்சாங்க. இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பான், மாப்பிள்ள ஒரு இழு மாப்பிள்ள, லைட்டா இழுத்துப்பாரு மாப்பிள்ள. இவன் சொல்லியிருப்பான், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எங்க அம்மா அப்பா பார்த்தா வைவாங்க. யார் மாப்பிள்ள உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா, லைட்டா ஒரு இழு இழு பாப்ப தம்மு. அவன் முதல்ல ஒரு இழு தான் இழுத்தான், இப்ப அது ஃபுல்லா அவனை இழுத்துக்கிட்டு இருக்குது பாருங்க. தண்ணி அடிக்கிறவன் ஒரு பெக்கு மாப்பிள்ள, கொஞ்சம் மோலை, நாங்க அடிக்கும் போது நீ கொஞ்சம் மோலை. மாப்பிள்ள முதல்ல ஒரு பெக்கு தான் அடிச்சாரு, அப்புறம் அவர் பெக்குக்குள்ள போயிட்டாரு. எல்லாமே ஆரம்பத்துல விளையாட்டு போலதான் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே விளையாட்டு போலதான் இருந்துச்சு. காலேஜில் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, இந்த பிள்ளைங்கிட்ட எல்லாம் நல்ல பிள்ளைங்கிட்ட சேர்ந்தா பரவாயில்ல. பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா, உன்னை தாண்டி பாக்குறான், அவன் சும்மா தான் போயிருப்பான், உன்னை தாண்டி பாக்குறான் அப்படின்பா. அப்புறம் அன்னையில இருந்து இவன் அவனை பார்க்க ஆரம்பிப்பா. நான்லாம் தண்ணி எடுக்கும் போது 10 குடம் 15 குடம், இந்த தண்ணி குழாய்க்கு எங்க அம்மா என்ன போக விடாது, நான் அவ்வளவு அழகா இருப்பேன். என் பின்னாடியே எங்க அம்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். ஒரு பாதுகாப்பு. அன்னைக்கு தப்பு வைக்கப்பட்டோம், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கதான் செஞ்சிச்சு. அன்னைக்கு பிசாசுக்கு நான் இடம் கொடுக்காதனால இன்னைக்கு உங்களுக்கு தகப்பனா ஊழியக்காரனா கத்தர் வச்சிருக்கிறேன், தேவ மனுஷனா கத்தர் வச்சிருக்கிறேன். எங்க ஜெப்பு சிரிக்கிறான் பார்த்து. நம்முடைய வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்து, உங்களுக்குன்னு கத்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வயதை கத்தர் என்ன செய்யறாரு, வைத்திருக்கிறாரு. என் பிள்ளைக்கு இப்ப நான் வச்சிருக்கிற வண்டியை ஓட்டணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க, ஆனா அவனை எடுத்துட்டு போறதுக்கு நான் அனுமதிப்பேனா, அனுமதிக்க மாட்டேன். ஆனா ஒரு 19 வயசு 20 வயசு வரும்பொழுது அவன் என்கிட்ட கேட்கவே தேவையில்லை, அவனே என் வண்டி என்ன செய்வான், எடுத்துட்டு போவான். அப்போ ஒரு வயது இருக்கிறது, அது வரைக்கும் நாம காத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அருமையான வாலிபரே, அருமையான கன்னியரே, அருமையான தேவ மனுஷனே, எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தை, இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதை கை கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அந்த ஒரு சவுல் என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினால், ஒரு பெரிய ராஜா, அவன் பேர் சவுல், அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து போனது, ஒரு ஆசீர்வாதமாய் அவன் முடிக்க வேண்டிய அவனுடைய ராஜ்யபாரம் எப்படி போனது,
அவன் எந்தெந்த இடங்களில் எல்லாம் எப்படியெல்லாம் பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தான் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு நான் விளங்க காண்பித்து, நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த சவுல் ராஜாவை போல நாம் இருக்கக்கூடாது, கவனமா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் போதிக்க நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த சவுல் ராஜாவை குறித்து சொல்றாங்க, அவன் தீர்க்கதரிசியா இருக்கலாமோ. ஒரு கழுதைய தேடி வாரான். அப்பா வீட்டுல கழுதை காணாம போயிடுச்சு. கழுதைய தேடி வந்தவன் எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்குள்ள வாரான். அங்க ஏற்கனவே அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். சாமுவேல், ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு புருஷனை, ஒரு மனிதனை கொண்டு வருவேன், ஒருவனை கொண்டு வருவேன், அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்படி சவுல் எதிர்பாராம கழுதையை தேடி வந்தவனுக்கு ஆண்டவர் அந்த தேசத்துல ராஜாவா கத்தரவனை மாற்றினார். அவன் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ராஜாவாய் கத்தர் மாற்றினார். எப்படி ராஜாவா மாத்துவாங்க? ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவா மாத்தினாங்க. ராஜாவா மாறினவன் தீர்க்கதரிசிகளை போய் சந்தித்தான். தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் சேர்ந்த உடனே இவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா அவனை குறித்து என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? அவனும் தீர்க்கதரிசிகளின் ஒருவனோ, அவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. ஒரு காலத்துல அவனை குறிச்சு ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, இவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு ராஜாவா ஸ்டார்ட் பண்ணி அபிஷேகத்தினால் ராஜாவாய் மாறி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்த அவனை குறிச்சு சொல்றாங்க. ராஜா மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவிற்கு ஒரு தீர்க்கதரிசியை போல வாழ்ந்த ஒரு மனுஷனாக இந்த சவுல் என்கிற ராஜா இருந்தான். ஆனா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, 1 சாமுவேல் 16:14க்கு நீங்க வருவீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்ததாம்? கலங்க பண்ணினது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு வெளியே போயிருச்சு? 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுது, இந்த சவுலை விட்டு யார் வெளியே போனதாம்? கர்த்தருடைய ஆவி வெளியே போச்சு. ஒரு நாள்ல கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்ட மனுஷன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி என்று சொல்லத்தக்க அளவிற்கு இவனுடைய வாழ்க்கை இருந்தது. தேவன் இவனை நடத்தினார், தேவன் இவனை ஆசீர்வதித்தார். ஆனா இப்ப இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு என்ன செய்தது? நீங்கினது. சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது? கலங்க பண்ணினது. இப்படி பொல்லாத ஆவி இவனை கலங்க பண்ணின போதெல்லாம் சிறுவனாய் வனாந்தரத்திலே தம்புருவையும் வாசித்துக் கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த தாவீதை அழைத்து வருவார்கள். அவன் அழைத்து வந்து தாவீதை கொண்டு வந்து சவுலுக்கு முன்பதாக அவன் கர்த்தரை பாடல் பாடி ஆராதித்து அவன் வாசிக்கும் பொழுது, வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும் கேட்டா, சவுலை விட்டு அந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும்? வெளியே போயிடும். மறுபடியும் அந்த பொல்லாத ஆவி இந்த சவுலுக்குள்ள வரும். தாவீதை கொண்டு வருவாங்க. தாவீதை கொண்டு வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அந்த இதை வாசிக்க சொல்லுவாங்க. அவர் வாசித்து பாடின உடனே அந்த சவுலுக்குள்ள இருந்ததான பொல்லாத ஆவி என்ன செய்யும்? வெளியே போயிரும். பாருங்க, இப்படி இவனுடைய வாழ்க்கை, சவுலுடைய வாழ்க்கையில பிசாசு அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தான். அவனை பிடிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பித்தான். நான் உங்கள்கிட்ட முதல்ல ஏற்கனவே கேட்டேன், விசுவாசிகளை பேய் என்ன செய்யுமா? பிடிக்குமான்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிகளை பேய் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சவுளுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிசாசு அவனுடைய வாழ்க்கையை அலக்களித்தது? ஒரு காலத்தில் தீர்க்கதரிசியா இருந்தவன், ஒரு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எப்படி இவனுடைய வாழ்க்கையில பிசாசு உள்ள நுழைந்தான்?
இந்த பொல்லாத ஆவி இவனை கலங்க பண்ணி இவனுடைய வாழ்க்கையை கெடுத்து நிர்மூலமாக்கினதற்கு காரணம் என்ன? கர்த்தர் இவனை விட்டு விலகினதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கவனமாய் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக பிசாசு பிடிப்பதற்கான இவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தபடியினாலே பிசாசுக்கு அவன் இடம் உண்டாக்கினான். பிசாசு அவனை பிடித்தது. சவுலுக்குள்ள பிசாசு உள்ள வருவதற்கு காரணம் அவன் யாருக்கு கீழ்ப்படியவில்லை என்று கேட்டால், தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாத போது பிசாசு அவனுக்குள்ளே வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் வசனத்துல கவனமா கவனிங்க. நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இவ்வுலகத்தில் கிரியை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத வல்லமை யாருக்குள்ள கிரியை செய்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிறான். ஒரு பிள்ளை கீழ்ப்படியலையா, அந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பொல்லாத சபிக்கப்பட்ட சாத்தான் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடியினால் கீழ்ப்படியாமை. சவுல் கீழ்ப்படியாமை அவனுக்குள்ளே வந்தபோது கர்த்தர் அவனை விட்டு விலகினார். பிசாசு அவனுக்குள்ளே கிரியை செய்தது. எப்பொழுது பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது, அவனுக்குள் கீழ்ப்படியாமை வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அமலேக்கியரை போய் முற்றிலுமாய் அவர்களை சங்கரித்து அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நீ அழித்து போட வேண்டும் என்று சொன்னார். இவன் என்ன செய்தான் தெரியுமா? போய் அமலேக்கியர்களை சங்கரிச்சு அங்க இருக்கிறதான கொஞ்சம் நல்ல மிருக ஜீவன்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு அது என்னன்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் வந்து கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் அழிக்க சொன்னேன்னு கர்த்தர் சொன்னாரே, ஆடு மாடுகளின் சத்தம் தொழுவத்தில் கேட்கிறது என்ன என்று சொன்ன போது இவன் கீழ்ப்படியாம இருந்துட்டு அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தருக்குன்னு கொண்டு வந்தேன்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போய் முற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். கர்த்தருக்கு கொண்டு வா கொஞ்சம் அப்படின்னு கர்த்தர் சொல்லல, முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாத போது அவனுக்குள்ளே வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. இந்த பொல்லாத ஆவி யாருக்குள்ள கிரியை செய்யும் கேட்டா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே பொல்லாத ஆவி கிரியை செய்யும். பிரதர் சிஸ்டர் கவனமா கவனிங்க, வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் கவனமா கவனிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே இந்த பொல்லாத ஆவி கிரியை செய்கிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற காரியம் என்னன்னு தெரியுங்கன்னா, இந்த கீழ்ப்படியாமை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லுகிறான். இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுகிற அவபக்தி பாவத்தும் ஆகிய விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது என்று சொல்லுகிறார். கீழ்ப்படியாமை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுதுதான், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுதுதான்
அந்த மனிதனுக்குள்ளே பொல்லாத ஆவி கிரியை செய்கிறதா இருக்கிறது. சபைக்கு வருகிற எல்லாருமே, வசனத்தை கேட்கிற எல்லாருமே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியறாங்கன்னு நினைக்கிறீங்க? கீழ்ப்படிகிறது இல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ ஆவியினால் நீங்க நடத்தப்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவ ஆவியினால் யார் ஒருவரை நடத்துகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி தேவ ஆவியினால் நடத்துகிறார்? அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் தேவ ஆவியினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துகிறார். நீங்களும் நானும் யாரால் நடத்தப்படுகிறோம் என்று கேட்டால் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ இதையெல்லாம் செய்து விட்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு இந்த தேவ மனிதன், இந்த சவுல் கீழ்ப்படியாத போது அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது. விசுவாச பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க எப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியலையோ அப்ப கர்த்தர் உங்களை நடத்த மாட்டாரு. உங்களை நடத்துகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு உங்களை நடத்த ஆரம்பிப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருவரையும் பிசாசு நடத்த ஆரம்பிப்பான். 4 நிலங்களை குறித்து பைபிள்ல சொல்லப்படுது. 4 நிலங்களை குறித்து ஒருவன் விதை விதைக்க என்ன செய்தானாம்? புறப்பட்டு போனான். சில விதைகள் எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதைகள் எங்கே விழுந்தது? கற்பாறையிலே விழுந்தது, முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை எத்தனை சதவீதம் பலன் கொடுத்தது? 100%. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாரும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை, வார்த்தையை, இந்த சத்தியத்தை இன்னைக்கு நீங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அது விழுந்து அது வழி அருகே விழுந்த விதை எப்படிப்பட்டதாய் மாறி போனது என்று கேட்டால், கொஞ்ச நேரம் அது சந்தோஷமா இருந்துச்சு. அந்த விதை விழுந்த போது அந்த விதைய கவனமா ஆகாயத்தின் பட்சி பறவை பார்த்து அந்த விதை அந்த பட்சி என்ன செஞ்சிச்சு? பறவை கொத்தி கொண்டு போய்விட்டது. சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. விதைக்கப்படுது சபையில. ஆனா அந்த சபையை விட்டு வெளியில போன உடனே ஒரு பறவை, அந்த பிசாசு உங்க மேல விழுந்த அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போன உடனே அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய முடியல. கீழ்ப்படியாததுனால பிசாசு அங்கே உள்ள என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவ வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாத போது பிசாசு உங்க வாழ்க்கையில கிரியை செய்வான். பெரிய பாவமே என்ன தெரியுமா? செய்யன்னு சொல்றத செய்யாம இருக்கிறது, செய்யாதேன்னு சொல்றத செய்யறது. இதுக்கு பேர் தான் என்னது? பாவம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, பாவம்னா என்ன? செய்யின்னு சொல்றத செய்யறது இல்ல, செய்யாதேன்னு சொல்றதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேரு? பாவம். இதெல்லாம் செய்யாதப்பன்னா என்ன செய்வோம்? இந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொன்னா அதை தான் போய் என்ன செய்வோம்? புசிப்போம். எப்ப பிசாசு ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையில் உள்ள வந்தா, இந்த கனியை நீ புசிக்காதன்னு சொன்னாரு. அவன் முதல்ல செஞ்சது என்னது? ஆதாம் ஏவாளும் அந்த கனியை போய் பார்த்தது என்ன செஞ்சாங்க? புசித்தார்கள். அங்க பிசாசுக்கு என்ன கொடுத்தார்கள்? இடம் கொடுத்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுக்காமல் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் எப்ப கிரியை செய்ததோ, கீழ்ப்படியாமை என்கிற பாவம் எப்பொழுது ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் கிரியை செய்ததோ, அப்பொழுது உள்ளே என்ன வந்தது? உள்ளே யார் வந்தது? பிசாசு வந்தது. நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? செய்யணும். செய்யக்கூடாததுன்னு சொல்லுகிறத என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. 9:30 மணிக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு பேர் என்ன பேரு? உங்களை நடத்துறது யாரு? ஆண்டவரா? ஆண்டவரா, இன்னைக்கு நீங்க வந்து கோவப்படாதீங்க, என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு சொல்லி உங்களை நடத்துறது யாரு? 9:30 மணி 10 மணிக்கு ஆராதனைக்கு வர ஆளுகளை நடத்துறது யாரு? உங்ககிட்ட கேட்கல. நீங்க உங்க மனசுல நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. நீங்க லேட்டா வர்றதுனால புதுசா வருகிற விசுவாசி நினைக்கிறாங்க,
நம்மளும் எப்பயும் போலாம் போல, எப்ப போலாம், எப்பனாலும் போலாம் போல. அப்ப உங்களை நடத்துகிறது யாரு? 10 மணிக்கு ஆராதனைக்கு வருகிற உங்களை நடத்துகிறது யாரு? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். கீழ்ப்படியாமை என்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? இடம் கொடுத்திருக்கிறீங்க. ஆதாமும் ஏவாளும் இடம் கொடுக்காம உள்ள என்ன செய்ய முடியல? பிசாசால வர முடியாது. இடம் கொடுத்தார்கள். விசுவாசிகள் ஒன்றை கவனமாய் கருதி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ரொம்ப ஜென்டில்மேன். அவர் கதவை தட்டிக்கிட்டு தான் உள்ள வருவாரு. நான் வரலாமா, மே ஐ கம்மிங் கேட்பாரு. பிசாசு வந்து என்ன செய்வான் தெரியுமா? அதெல்லாம் கேட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சீங்கன்னா ஏசப்பா சொல்லாம கொள்ளாம உங்களை விட்டு வெளியே போயிடுவாரு. ஆனா பிசாசு சொல்லாம கொள்ளாம ஒளிய வருவான். ஆனா அவன் உங்களை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஊரே கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டு தான் வெளியே போவான். ஊரே கூப்பிட்டு ஜான் ஜபராஜ் எப்ப பிசாசுக்குள்ள இடம் கொடுத்தாருன்னு தெரியல. கடைசியில் அவரை என்ன செஞ்சான்? ஊரே கூப்பிட்டு மீடியாவா உலகம் முழுவதும் கேவலப்படுத்திட்டு வெளியே போனான் பிசாசு. இது லைவ்ல இருக்குது, இதையும் போடணும். ஊரறிய கேவலப்படுத்திட்டு போயிருவான். ஊரறிய கேவலப்படுத்துவான். எப்ப உள்ள வந்தான்னு தெரியாது. ஆனா வெளியே போகும்போது ஊர் அறிய கேவலப்படுத்தி விட்டுட்டு வெளியில போவான். ஆனா ஆண்டவர் உள்ள வரும் பொழுது கதவை தட்டி நான் உள்ள வரலாமா, உன்னோடு நான் போஜனம் பண்ணலாமான்னு கேட்பாரு. ஆனா நீ தேவனுக்கு பிரியமில்லாததை நீங்க செய்யும் பொழுது அவர் சொல்லாம வெளியே போயிட்டார்னா அவர் போன அடுத்த நிமிஷம் யார் உள்ள வருவா? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதவ யாருக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லுது? சவுலுக்குள்ள வந்தான்னு சொல்லுது. ஆக சவுலுக்குள்ள அந்த கீழ்ப்படியாமைக்கு அவன் இடம் கொடுத்த பொழுது பிசாசு உள்ள வந்தான். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திலே மாட்டி கர்த்தர் சொன்னதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் போன பொழுது பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ஒரு 7 காரியம் இருக்கு, வேகமா சொல்ற பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால 7 காரியம் நடந்துருச்சு. 1, அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு கட்டாயிருச்சு. பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, கர்த்தருக்கும் ஆதாம் ஏவாளுக்குள்ள உறவு என்ன செஞ்சிருச்சு? கட்டாயிருச்சு. 2வது என்ன அனுபவித்தார்கள் கேட்டீங்கன்னா, வெட்கப்பட்டார்கள், வெட்கம் அனுபவித்தார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். வெட்கம் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது. சேம். பிசாசு எப்ப நம்ம வாழ்க்கையில் வரானோ அவன் நம்மளை வெட்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். அவனுடைய வேலை அதுதான். நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்மை வெட்கப்படுத்துவான், நம்மை கேவலப்படுத்துவான். வெட்கத்தை அனுபவித்தார்கள். 3வதாக அவர்கள் வேதனையை அனுபவித்தார்கள். வேதனை வந்துச்சு. பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேதனையா இருக்கும். சோதனை என்பது வேற, வேதனை என்பது வேற. சோதனையெல்லாம் தாண்டறதா வேதனை. 4வது அடிமைத்தனம். அடிமையா இருப்பீங்க அந்த பிசாசுக்கு. அவன் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புறானோ அத்தனைக்கு நீங்க ஆடுவீங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருப்பான். 5வதாக அவருடைய வாழ்க்கையில போராட்டம். பிசாசுக்கு இடம் கொடுத்த பொழுது வசனம் சொல்லுகிறது, முள்ளும் குறுக்கும் விளைவித்தார்கள். முள்ளும் குறுக்கும் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். வேர்வை சிந்தி அவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும் என்கிறதான ஒரு போராட்டம் அவர்களுக்குள்ளே வந்தது. அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்திலே ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள் கர்த்தர் தோட்டத்தை விட்டு விரட்டின பொழுது அவர்கள் கொடுக்கப்பட்ட சாபம் முள்ளும் குறுக்கும் அவர்களுக்கு விளைவித்தது. வேர்வை சிந்தி அவர்கள் சாப்பிட வேண்டும். 6வதாக இந்த பிசாசுக்கு உங்க இடம் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, பூமி தன் பலனை தராது. உங்க வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு வேலை பார்த்து எவ்வளவு என்ன செஞ்சாலும் ஒரு அளவு கூட உங்களால முன்னேறி வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, பூமி தன் பலனை என்ன செய்யாது? தராது. விசுவாசிகள் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசிகள் நாளுக்கு நாள் பெருக்கம் அடையணும். வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பூமி தன் பலனை தராது. 7வது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 7வது எத்தனை பேர் எழுதுறீங்கன்றது தெரியல. வருகிற வாரம் எழுதுருங்க. படிச்ச பிள்ளைங்க இருக்கிறீங்க, எழுதுங்க. சிலருக்கு ரொம்ப மூளை சக்தி அதிகம். அவர்கள்லாம் நீங்க நல்லா ஒவ்வொரு வார பிரசங்கத்தையும் உங்க மூளையில என்ன செய்வீங்க? நீங்க கவனமா வச்சுக்கிருவீங்க. வார்த்தைகளை கத்தர வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இப்பெல்லாம் இந்த இதுல வேற நம்ம எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். அதுலயும் நீங்க கேட்கலாம். மறுபடியும் இந்த
வசனத்தை நீங்க கேளுங்க. ஆக உறவு, வெக்கம், வேதனை, அடிமைத்தனம், போராட்டம், பூமி பலனை தராம போச்சு. கடைசியா வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இதுல கொண்டு போய் முடியும். பிசாசுக்கு இடம் கொடுத்து முதலாவது கடவுளுக்கு உங்களுக்குள்ள உறவை துண்டிச்சுட்டு, அப்புறம் உங்களை வெக்கப்படுத்திட்டு, வேதனை உங்களை அனுபவிக்க வச்சு, பயங்கரமான அடிமைத்தனத்துல வச்சு, முள்ளும் குறுக்கும் வேர்வையும் சிந்தி படாத பாடு பட வச்சு, உங்களுக்கு இந்த பூமி எந்த விதத்திலையும் பலன் தராது. சில சொல்றத கேட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் கல்லுல முட்டின மாதிரி இருக்கும். கடைசியா என்ன செய்யும் தெரியுமா? வாழ்க்கை முடிஞ்சு போகும். சங்கீதம் 110:1 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 110:1. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி கர்த்தர் சியோனில் இருந்து தம்முடைய வல்லமையின் செங்கோலை என்ன செய்வாராம்? அனுப்புவார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய கால கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதில் முதல் வசனம், கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடுவேன் என்று சொல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்வாராம்? நமக்கு முன்பதாக பாதபடி ஆக்கி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம், வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது பிசாசு உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பக்கத்தில் உங்களை பாட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருந்துச்சுன்னா உள்ள யார் வர முடியாது? ஆமா, சண்டை, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா குடும்பத்தை பிசாசு முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது பிசாசு உள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது கவனமா இருங்க. அவன் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கீழ்ப்படியாம இருக்குதா? இன்னைக்கு அதை வெளியே அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, செய்யின்னு சொல்றதை செய்யாம இருக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? பாவம். செய்யாதன்னு சொல்றதை செய்யறதுக்கு பேர் என்ன பேரு? பாவம். இடம் கொடுத்தான் உள்ள வருவான். இந்த அனனியா சப்பிரால் 2 பேரும் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை அவர்கள் என்ன செய்தார்களாம்? வஞ்சித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சர்ச்சில் சொல்றாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்துல உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து கொண்டு வந்து வைங்க. மனப்பூர்வமா அந்த சபையில எல்லாரும் செய்தாங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இவங்க வித்த பணத்துல, ஐயா எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் முன்பதாக தானும் சொத்தை வித்து கௌரவமா வந்து கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் பணத்தை வஞ்சித்து வீட்டில் வச்சுட்டு, இவ்வளவுக்கு தாயா வித்தோம், இவ்வளவுக்கு தாயா வித்தோம். பேதுரு கேட்கிறாரு, உன் இருதயத்தை பிசாசு நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்தது என்ன? இந்த பொய் சொல்லுகிற பாவம் இருக்கு பாருங்க, இத மாதிரி ஒரு மோசமான பாவம் இந்த உலகத்துல இல்லைன்றது பைபிள் சொல்லுது பாருங்க. இவர்கள் அப்பொழுதே இவர்கள் கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து பாருங்க, ஜோடிக்கு ஏத்த சாடிக்கு ஏத்த ஜோடி. ஆண்டவர் எப்பயுமே பாருங்க, நீங்க வந்து ஒருவேளை எனக்கு செட் ஆகாத பொண்டாட்டியை கொடுத்துட்டாரு, எனக்கு செட் ஆகாத கணவனை கொடுத்துட்டாருன்னு நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் தப்பு செய்கிறவர்கள ஜோடிக்கேத்த சாடியை தான் கரெக்டா கொடுத்துருக்கிறார். ரெண்டும் சேர்ந்து போய் சொல்லும் பாருங்க, ரெண்டும் சேர்ந்து போய் சொல்லும் பாருங்க. ஒண்ணு போல சொல்லுது. முதல்ல வாராரு அனனியா, வாராரு, இவளுக்கு தான் வித்தையா அப்படின்னு கேட்கிறாரு பேதுரு. ஆமா சாமி, அவளுக்கு தான் வித்தேன். சரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாசப்படியில பொத்துன்னு விழுந்து என்ன செய்யறாரு? செத்து போறாரு. ஐயோ, போன கணவரை இவ்வளவு நேரம் ஆச்சு காணமேன்னு சொல்லி சப்பிரால் வேமா வாரா. சப்பிரால்கிட்ட கேட்கிறாரு, சப்பிராலாவது உண்மையை சொல்லி இருக்கலாம், அவளும் சொல்ல ஆமா அப்படின்னா, அவளையும் அவளுக்கு பின்னாடி வந்த வாலிபர்கள் எடுத்து கொண்டு போய் என்ன செய்யுங்க? அடக்கம் பண்ண. ஒரே நாள்ல இருவரும் ஒருமித்து செத்து போனார்கள் அந்த சபையில. அதுக்கப்புறம் பயங்கரமான வளர்ச்சி வந்துருச்சு பாருங்க.
இதை கண்டு பயப்படல, அந்த சபை பெருக ஆரம்பிச்சிருச்சான். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உங்க வாழ்க்கையில உள்ள வந்து உங்க வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி சீரழிச்சிருவான். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு நீங்க என்ன கொடுக்க கூடாது. எல்லாம் என்ன பாருங்க, நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நீங்க என்ன பார்க்கணும், இந்த ஆராதனை முடிகிற வரையும் நான் உங்களை பார்ப்பேன், நீங்க என்ன என் கண்ணை நான் நீங்க பார்க்கணும். உங்க கண்ணெல்லாம் நான் என்ன செய்வேன், உங்க முகத்தெல்லாம் நான் பார்ப்பேன். இரண்டாவதாக, நம்மை வழிநடத்த நாம் அனுமதி கொடுத்தால் இடத்தை அவன் எடுத்துக்கொள்வான். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிற தேவன், மேன்மைப்படுத்தி இருக்கிற தேவன், உயர்த்தி இருக்கிற தேவன். நம்மை நடத்துகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் நடத்துவேன். அப்ப இரண்டாவது, இந்த பிசாசு வழி நடத்துவதற்கு நாம அனுமதி இடத்தை கொடுத்தா அவன் அந்த இடத்தை என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். 1 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தை, 2 விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக என்ன செய்தாராம், திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். 2 காரியத்தை அங்கே சொல்லிட்டார் பாருங்க. 1, அவன் கீழ்ப்படியல. 2வது, அவன் கீழ்ப்படியாமல் யாரை தேடி போனானாம், அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான். ஒரு விசுவாசி கர்த்தரை தேடாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தர் வழி நடத்துகிற ஆலோசனையின்படி நடக்காமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை, குறிகாரியினிடத்திலே அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலே போனால் நாம் யாருக்கு இடம் கொடுத்துட்டோம் அர்த்தம், யாருக்கு இடம் கொடுத்துட்டோம் அர்த்தம், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு நான் இந்த காரியத்தெல்லாம் பேசணும்னு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவன் ஒரு யூதன். ஆண்டவர் இவனுக்கு சொல்லப்பட்ட கற்பனை என்ன தெரியுமா, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இவன் என்ன செய்யறான், வேற தேவர்களை தேடி போறான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன், விசுவாசித்தவன். இவன் போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க தெரியுமா, மந்திரவாதியின் இடத்துல போய் இவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஜோசியம் கேட்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்க நல்லா என்ன பாருங்க, மந்திரவாதியின் இடத்துல விசுவாசி போலாமா, மந்திரவாதியின் இடத்துல விசுவாசி போலாமா, குறி கேட்கிறவனிடத்துல விசுவாசி போலாமா, நாள் பார்க்கலாமா, ராவு காலம் பார்க்கலாமா. நீங்க எங்க ஆலோசனை பெறணும்னு கேட்டா கர்த்தரிடத்துல ஆலோசனை பெறணும். நீங்க குறி கேட்கிறவனிடத்திலையும் ஜோசியக்காரனிடத்திலையும் மந்திரவாதியினிடத்திலையும் நீங்கள் போய் உட்கார்ந்தீங்கன்னா அன்றைக்கு யார் உங்க இடத்துல வருவா, பிசாசு உங்களோட வருவா. ஏன் இந்த வாரம் இந்த செய்தி பேசுறேன்னு தெரியல, இதை ஒரு சத்தியமா எடுத்துக்கோங்க. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல். நம்ம கவனமா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இன்னைக்கு உள்ள காரியத்துல நீங்க நம்மளை யோசித்து பாருங்க. நாம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். இப்படிப்பட்டதான நிலையில வாழ்ந்ததான சவுல் ஒரு காலத்துல தீர்க்கதரிசின்னு பேர் பெற்றவன், ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் அவன கூட இருந்தாரு. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்த மனுஷன். இப்ப கர்த்தர் அவனை விட்டு விலகுனதுனால, அவனுக்கு கடவுளுடைய ஆலோசனை கிடைக்காதனால அவன் எங்க போய் உட்கார்ந்தான்னு கேட்டா மந்திரவாதியின் இடத்துல போய் என்ன செய்தான்,
உட்கார்ந்தான். ஏதாவது எனக்கு சொல்லு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள் கவனமா இருக்க வேண்டும். என்றைக்கு நாம் இந்த மந்திரவாதியின் இடத்துல போறோமோ, ஜோசியக்காரன் இடத்துல போறோம், ஜோசியக்காரன் இடத்துல நாள் பார்க்கிறது. நாள் பார்த்தீங்க, யார் உள்ள வந்துருவா? சத்தமா சொல்லுங்க, யார் உள்ள வந்துருவா? சாஸ் உள்ள வருவான். ஒரு நாள் ஒரு பிரதர் வந்து என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க. நான் சென்னைக்கு போனேன். அங்க வந்து அந்த கடலோரமா பீச்சில் இருக்கும்போது ஒரு கிளி ஜோசியக்காரன் இருந்திருக்கான். வாங்க வாங்க சார், கிளி ஜோசியம் பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறான். அவர் உடனே கிளி ஜோசியம் பார்க்க போயிட்டாரு. கிளி ஜோசியம் பார்க்க போனது யாரு? விசுவாசி. அவர் பேர் என்ன பேரு? விசுவாசி. அவன் சொல்லி இருக்கிறான், கிளி ஜோசியம் பார்த்துட்டு 10 நாள்ல நீ செத்து போவன்றிருக்கான். இவர் நேரம் எங்க வந்துட்டாரு? சர்ச்சுக்கு வந்தாரு. பாஸ்டர் பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க. எதுக்கியா? கிளி ஜோசியம் பார்க்க போயிட்டேன் பாஸ்டர். எதுக்கு போன? சும்மா சொன்னான் பாஸ்டர், வா பாப்போம்னு போனேன். உனக்கு அந்த ஆசை இருக்க போய் தான் நீ போயிருக்க. பாப்போம்னு போனான். அவன் பார்த்து நல்லா சொல்லியிருக்கான், 10 நாள்ல நீ என்ன செய்வ? செத்து போவ அப்படின்னு. நாளைக்கே செத்து போவன்னு சொல்லி இருக்கிறான். சென்னையிலே முடிச்சுட்டு வந்திருக்கலாம். எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், மறுபடியும் நீ அவன்கிட்ட என்ன செய்ய? போய் மாத்தி ஏதாவது சொல்ல சொல்லு. ஜோசியம் சொல்ற இடத்துல, மந்திரவாதியின் இடத்துல, ஜோசியக்காரன் இடத்துல நாள் பார்க்கிறது. இன்னைக்கு வேணாம், செவ்வாய்க்கிழமை. யார் சொல்றது? விசுவாசி. சனிக்கிழமை, சனியா? யார் சொல்றது? விசுவாசி. நேரத்தெல்லாம் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனோம். சனிக்கிழமை தான் நாங்கள் போனோம், அம்மா கூட. ஆமாம், மாப்பிள்ளை வீடு பார்க்க என்ன இப்போ சனிக்கிழமை தான் நாங்கள் போனோம். நான் சொல்கிறேன், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை என்ன நாள் தான் இது? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல கலிகூர்ந்து நாம் மகிழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில ஒரு 10 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம் பிரதர். இல்ல பாஸ்டர், அது வந்து பாஸ்டர், அது வந்து ஒரு 11 மணிக்கு வச்சுக்கிறோம் பாஸ்டர். இல்லாட்டி காலையில ஒரு 8 மணிக்கு வச்சுக்கிறோம் பாஸ்டர். என்னன்னா, இவன் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். ராவு காலம் என்னது, அதுல நல்ல நேரம் என்னது, நமக்கு வந்து ஐடியா சொல்றான். மனசுக்குள்ள வச்சுக்கிருவான், சொல்ல மாட்டான். நீ என்கிட்ட வந்து ஆலோசனை இருக்கிற முடியாது. நீ எங்க போய் ஆலோசனை பண்ணிருக்க? எப்பொழுது இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்கிறோமோ, எப்பொழுது இந்த தேவையில்லாத ஆலோசனை நாம் உள்ள போகிறோமோ, அன்னைக்கு உள்ள வருகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத ஆவி உள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். அமாவாசை, பௌர்ணமி, நம்மால அமாவாசை. அமாவாசைன்னா அதுக்கு ஒரு ஜெய்சா பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அமாவாசைக்கு அங்க போகணும், பௌர்ணமிக்கு இங்க பேசுற ஆட்கள். ஒரு விசுவாசி போய் தற்கால உட்கார்ந்து இருக்குது. என்ன கேட்டா, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், போய் தண்ணி எரிச்சிட்டு வந்தா சரியாகும்னு. விசுவாசி எங்க போய் உட்கார்ந்து இருக்குது? தற்கால. ஆமா, நான் சொல்றேன், அன்னைக்கே யார் உள்ள வந்துட்டா? தற்காக்கு போய் தண்ணி எறிய போலாமா? என்ன என்ன பாஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சிருந்துட்டு போகிறோம், அங்கங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து. இல்லை, இதெல்லாம் சத்தியம், நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தர்காவுக்கு போகிறது என்னடா போன அப்படின்னு கேட்டால், தண்ணி எறிய போனாங்களே தர்காவில் போய். ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு தர்கான்னு தெரியுமா? 2 விஷயம் இருக்குது, மசூதி வேற, தர்கா வேற. தர்கா என்று சொல்லுகிறது வந்து செத்த மனிதர்களை உள்ள அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அவர்களை வழிபடுவார்கள், அதற்கு பேர் தான் தர்கா. அப்ப மசூதிக்கு போலாமா? 2க்குமே போகக்கூடாது. உனக்கு எனக்கு ஆண்டவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்மளே பிசாசை பிடிச்சு எங்க கொண்டு வந்துடுறது? வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு நம்ம சொல்றது. வந்து நீங்க தப்பா நினைச்ச கூடாது. அந்த தம்பி இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார். பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன செய்யணும்? பாஸ்டரை கூட்டு போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே ஒரு 4 அம்மாமாருங்க இருந்திருக்கு, சகோதரிகள். நாங்க முதலாவது போய் அங்கெல்லாம் பெருக்கி கூட்டி நாங்க சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம் தம்பி, சாவி கூட அப்படின்னு கேட்டிருக்கு. நீ என்ன சொல்லணும்? என் பாஸ்டர் கால் மிதிக்காம ஒரு சாவி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. இது போன ஆள் அங்க போன நினைஞ்சிருக்கு. அங்க பேய் வந்துருச்சு ஒரு பொம்பளைக்குள்ள. அவ சொல்லியிருக்கா, நான் இங்க இருக்கேன், இங்க நீ பிசினஸ் செய்யக்கூடாது அப்படின்னு அவ பேய ஆட ஆரம்பிச்சிட்டான். உள்ள உணவு தூக்க போனவ தூத்துட்டு வராம அந்த தம்பி வேகமா ஒடியாந்தார் போன் போட்டுட்டு, மாஸ்டர் இப்படி ஆயிப்போச்சு,
நான் சொன்னேன், அவட்டே போ, அவட்டே போ. தம்பி கோவிச்சுக்கிற கூடாது, அந்த தம்பி யாருன்னு சொல்லல, அதனால கோவிச்சுக்கிற மாட்டாங்க. ஆமா, பல லட்சங்கள் போட்டு. யாரு சொன்னது? அதுதானே சொல்லிச்சு, நீ அதுட்டே போ. நான் போலையே. சில விஷயங்கள்ல நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால நீங்க என் மேல கோவப்படாதீங்க. இப்படி ஒரு பாஸ்ட் கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. இப்படி ஒரு ஊழியக்காரன் கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு ஊழியம் எப்படி ஆச்சு தெரியுமா? மக்களுக்கு அப்படியே மக்கள் வழியிலேயே அப்படியே சரி சரி, நமக்கு தேவை கூட்டம், நமக்கு தேவை கூட்டம். அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட கல்யாணமா வந்துடுறேன், நடத்தி வச்சுட்டு போயிடுறேன். இன்னைக்கு மக்களை அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனாலதான் மக்கள் விடுதலையாகல. இன்னைக்கு எழுப்புதல் இல்லாம தேசத்தில் இருக்கிறது. சாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் என்னென்ன வழியில எல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் இடம் கொடுக்கறாங்க அப்படின்றத நான் பேசுறேன். இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்றது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் ரொம்ப தெளிவா உங்களோட பேசும்படி நான் விரும்புகிறேன். கள்ள தீர்க்க தரிசனம் தேசத்துல பெருகி போயிருச்சு. பாஸ்டர்கள் எல்லாம் பாஸ்டர்கள் அல்ல, கவனமா இருக்கணும். இன்னைக்கு வேலை பார்க்கறவனெல்லாம் பாஸ்டர் பாஸ்டர்ன்றாங்க. சும்மா ட்ராக்ஸ் கொடுத்தா அவனை பாஸ்டர்ன்றாங்க, தெருவில் இன்னும் சூசி சொன்னா அவனை பாஸ்டர்ன்றாங்க. பாஸ்டர்னா யாரு? எல்லாரையுமே அப்பா அப்பானா கூப்பிடுவீங்க. நீங்க உங்க அப்பாவை தான் நீங்க என்ன செய்வீங்க? அப்பான்னு கூப்பிடுவீங்க. இந்த கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, கள்ள தீர்க்க தரிசனம் இதெல்லாம் பெருகி போச்சு இந்த கடைசி காலத்துல. எதையாவது ஒண்ணு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்துல நாம் என்ன செய்கிறோம்? நாம் இருக்கிறோம். கவனமா இருக்கும்படி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் இந்த சவுல் என்கிற ராஜா கர்த்தர் சவுலரை விட்டு விலகினதுனால, கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கிறதுனால அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போய் உட்கார்ந்தா. செத்து போன சாமுவேலை எனக்காக எழுப்பித்தாங்கன்னு போய் உட்கார்ந்துருக்கிறேன். செத்து போன சாமுவேலை எனக்காக என்ன செய்யுங்க. இந்த சாமுவேல் தான் ஒரு காலத்துல அவனுக்கு எல்லாம் ஆலோசனையும் சொன்னவன். வேற ஆசாரியர்கள் இருப்பார்கள், அங்க போய் நீ கேட்டிருக்கலாம். இல்ல கர்த்தர் உன்னை நடத்துற வரைக்கும் ஆண்டவரை என்னை நடத்துங்க, என்னை விட்டு விலகி போயிட்டீங்க, இந்த பிசாசு என்னை பாடுபடுத்தலாம், எப்படியாவது எனக்கு ஒரு வழி செய்யுங்க, என்னை விடுதலையாக்குங்க, நீங்க பேசாம நான் உங்க இடத்த விட்டு நான் நகல மாட்டேன்னு சொல்லி இல்லாம, கர்த்தர் பேசலன்னு இவன் எங்க போயிட்டான்? அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போய் அஞ்சனம் பார்க்கிற இடத்துல செத்து போன சாமுவேலை எனக்காக என்ன செய்யுங்க, எழுப்பி கொண்டு வாங்க என்று சொல்லுகிறான். இந்த வசனத்தை சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு புரியும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த அஞ்சனக்காரி அந்த சூனியக்காரி அந்த சாமுவேலை எழுப்பி வெளியே கொண்டு வந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த பைபிளை படிச்சுட்டு வந்தது சாமுவேல் இல்லை. நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், வேதத்தின் அடிப்படையில் வந்தது யாரு கிடையாது, சாமுவேலு கிடையாது. செத்து போனவங்க இனி அவங்க கனவுல வந்தாலும் அது செத்து போனவர்கள் இல்லை. நிறைய பேரு செத்து போன எங்க தாத்தா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. செத்து போன தாத்தா பார்க்கவே மாட்டாரு. கிறிஸ்தவர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயா இங்க பிரசன்னமா இருக்கிறாரு. பெரிய ஆள் சொல்றாங்க இன்னைக்கு உலகத்துல, ஐயா இங்க என்ன செய்யறாராம், பிரசன்னமா இருக்கிறாராம். ஐயா கொய்யாலாம் என்ன செய்ய மாட்டாரு, எங்கேயும் பிரசன்ன மாட்டார். செத்து போனவர் அவரு தேவனுடைய ராஜ்யத்துல போவாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு, பிரசன்னமும் ஆக மாட்டாரு, அவர் வரவும் மாட்டாரு, அவர் ஆலோசனை என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. 24 மணி நேரமும் நம்மளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து போனவங்க இறந்து போனவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. யாரும் இறந்து போனவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இறந்து போன எங்க தாத்தா எங்க அப்பா என்ன வழி நடத்துறாரு, வழி நடத்த மாட்டாங்க. நம்மளை வழி நடத்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு கேள்வி கேட்கிற, பிசாசுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க, கை கீழே போடுங்க. தெரியும் சொல்றவங்க கை தூக்குங்க. நம்முடைய எதிர்காலம் தெரியும். பத்தியில இன்னும் நம்ம ஆளுக தெளிவில்லாத ஆட்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு நம்முடைய கடந்த காலம் தெரியுமே தவிர பிசாசுக்கு நம்முடைய ஆமா ரெண்டுக்குமே கை தூக்காத ஆள் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டுக்குமே கை தூக்காத ஆள் என்ன, எப்படிப்பட்ட ஆள் நான் சொல்லட்டுமா? கொஞ்ச நேரம் கர்த்தர் வழி நடத்த விடுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் பிசாசு வழி நடத்த விடுறது. இது ரெண்டு பக்கம் இருக்கிற பிசாசுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியாது. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க, நான் காமிச்சு கொடுக்கிறேன். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. நேபுகாத் நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். போதும். இப்ப ராஜாவுக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு சொப்பனத்தை கடவுள் தாராரு நேபுகாத் நேச்சாருக்கு. இதுக்கப்புறம் காலங்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? இந்த ராஜா சொல்லிட்டான். என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஜோசியர்களை கூப்பிட்டான், சாஸ்திரிகளை கூப்பிட்டான், சூனியக்காரரை கூப்பிட்டான், ஞானிகளை கூப்பிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான். என்ன சொன்னா? சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். யார்கிட்ட கேட்டான்? ஜோசியர், சூனியக்காரர், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், அந்த தேசத்தில் இருந்ததான கல்தேயர்கிட்ட கேட்கிறான். 10ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில என்ன செய்யலையா? ஒருவனுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜோசியருக்கும், இந்த குறிகாரனுக்கும், இந்த அஞ்சனக்காரனுக்கும், இந்த சூனியக்காரனுக்கும் எதிர்காலத்தை சொல்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. நீங்க எங்கேயாவது போய் என் எதிர்காலத்தை சொல்லுன்னு இவன்ட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா யாரு தான் வருவான்னு கேட்டா பிசாசு வருவான். கடந்த வருஷம் 6வது மாசத்துல நீ வண்டியில இருந்து கீழே விழுந்து அப்படின்பான். இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்லுவான். ஆமா, போன வருஷம் பக்கத்துல கீழே விழுந்துட்டாரு. வர வருஷம் உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்றத கர்த்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம ஆளு இந்த கடந்த வருஷம் நடந்ததை சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டான்? அந்த பிசாசை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? நம்ப ஆரம்பிச்சுட்டான். நான் சொல்றேன், இந்த வசனத்தின்படி கடந்த காலத்தை பிசாசு அறிந்திருக்கிறான். வருங்காலத்தை நிகழ்காலத்தை பற்றிய பிசாசுக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் அதற்கு என்ன செய்யவில்லை? அனுமதிக்கவில்லை. அப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா 2 அடிச்சு விடுவான். எங்க பாட்டி ஒரு பாட்டி இருந்துச்சு, அது ரொம்ப கொஞ்சம் சுகவீனமா இருந்துச்சு. உடனே எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு, ஜாதகத்தை தூக்கிட்டு போயிருவாரு. வந்து சொல்லுவாரு, உன் மகன் ஜாதகத்தின்படி இன்னும் 6 மாசம் இருக்குமா அம்மா அப்படின்பாரு. அவர் சொல்லும் போதெல்லாம் அந்த பாட்டி எக்ஸ்ட்ரா 6 மாசம் உயிரோடய இருக்கும். நானும் 2 வருஷமா 2.5 வருஷமா எங்க மாமா வந்து சொல்லுவார், உன் மகன் ஜாதகத்து வரை இப்ப இன்னும் ஒரு 3 மாசத்துல போயிருமா அப்படின்பாரு. யாரு? அம்மா சாகிறத ஜாதகம் பார்த்து எப்ப சாவான்னு காத்திருக்கிறாங்க. உலகங்க அது. அவன் என்னைக்கெல்லாம் சாவான்னு சொன்னானோ அந்த கிளவி அன்னையெல்லாம் சாகல. இவங்க எப்பெல்லாம் சாக மாட்டேன். இந்திய கொரோனா வந்துருச்சு, அத்தடி இந்த கொரோனால செத்துறக்கூடாதுன்னு சொன்னாங்க, செத்து போச்சு. நம்முடைய எதிர்காலத்தை எந்த ஜோசியக்காரனும் என்ன செய்ய முடியாது? குறிகாரனோ சொல்ல முடியாது. என்னைக்காவது உங்க எதிர்காலத்தை ஜாதகத்தை தூக்கிட்டு போய் நீங்க என் எதிர்காலம் என் புள்ள எப்படி இருக்குன்னு போய் உக்காந்தீங்க, அன்னையில இருந்து யார் உங்களுக்குள்ள வருவா? சத்தமா சொல்ல மாட்டீங்க. யார் உள்ள வருவா? பிசாசு உள்ள வர ஆரம்பிச்சிருவான். ஆதியாகமம் 41:8 வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தான் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிட்டது. பாத்தீங்களா? ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை தாரார். தேசம் என்ன நடக்க போகுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சொப்பனத்தை தாராரு. ஆனா சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. சோறு ஓட்டு காசு கொடுத்து வளர்க்கிறான் அந்த தேசத்துல. யார் யார? எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகள், சகல சாஸ்திரிகள். சொப்பனத்தை சொன்னா சொப்பனத்தை சொல்லியே என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு ஒருவருக்கும் என்ன சொல்ல முடியலையா?
அர்த்தத்தை சொல்ல முடியல. சொப்பனத்துக்கும் அர்த்தத்தை சொல்லத்தக்க ஒரு மனுஷன், விசேஷித்த ஆவி பெற்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் பேர் தான் யோசேப்பு. அவனை கொண்டு வந்துதான் கர்த்தர் அந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை விளங்க காண்பித்தான். நல்லா நம்முடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. மந்திரவாதிகளும் சூனியக்காரனும் அஞ்சனம் பார்க்கணும் சோசியக்காரனும் நம்முடைய எதிர்காலத்தை அவனால என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க, சொல்ல முடியாது. யார்கிட்ட போக கூடாது? விசுவாசி. மந்திரவாதிட்ட, சூனியக்காரன்ட்ட, குறி சொல்றட்ட சாதகத்தை தூக்கிட்டு போனீங்க, அன்னைக்கு உங்க சாதகத்தை கலக்கு கலக்குன்னு ஏசப்பா கலக்கிடுவார். அன்னையோட ஓன் சாதகம் முடிஞ்சு பார்த்துக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேலுக்கும் யோசேப்புக்கும் மாத்திரமே கர்த்தர் எதிர்காலத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீனிடத்துல சாமுவேலை எழுப்பி வர சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்தவர்கள் அவர்கள் மண்ணுக்கு மண்ணாய் போவார்கள். அவர்கள் திரும்பி என்ன செய்ய மாட்டார்கள்? வரமாட்டார்கள். மரித்தவரிடத்திலே போய் நாம் என்ன செய்யக்கூடாது? குறி கேட்க கூடாது. செத்த ஆவி எழும்பி வந்து நான் தான் இன்னார் வந்திருக்கிறேன்னு சொல்லி அது பேசுதுன்னா, அது வந்து அந்த செத்த ஆவி அவன் அப்பாவோ அம்மாவோ இல்ல செத்து போன அக்காலோ தாத்தாவோ பாட்டியோ சித்தியோ சித்தப்பாவோ மாமனோ நாத்தனோ கிடையாது. அந்த செத்து போன ஆவி பிசாசு. நீங்க என்னைக்கு அவனை எழுப்பி விட்டு கேட்டீங்களோ அன்னையில இருந்து யார் உள்ள வருவா? இயேசுவின் நாமத்துல வாயை மூடுன்னு சொல்லுங்க, மூடிடுவான். கப்பு சுப்புன்னு கைய காலை கட்டி உங்க முன்னாடி உட்கார்ந்துருப்பான், வாயை மூடி. லீலியா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வசனம் இருக்குது, டைம் முடிஞ்சு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த நல்ல தேசத்தில் அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அஞ்சனம் பார்க்கிற இடத்திலும் 19 தம்பி 19 ஏசாயா 8:19 அஞ்சனம் பார்க்கிற இடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிகாரனிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிர் உள்ளவர்களுக்காக யாரிடத்துல போய் விசாரிக்க கூடாதான்? செத்தவரிடத்துல என்ன செய்யக்கூடாதான்? விசாரிக்க கூடாதான். எங்கேயாவது ஏதாவது ஒரு பொம்பளை குறி சொல்றான்னு அங்கங்க போய் திணீர் போடுற ஆள்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த செத்த ஆவி வந்து பேசும். இந்த மாதிரி நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. செத்தவர்கள், மரித்து போனவர்கள் எழும்பி வந்து அவர்கள் பேசுவதில்லை. மரித்து போனவருடைய பெயரை சொல்லி பிசாசு என்ன செய்வான்? வந்து பேசுவான். என்னைக்கு நீங்க அதற்கு இடம் கொடுத்துட்டீங்க. இந்த பாருங்க, சில நேரம் இந்த நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது ஜனகுடு வருவான் பாருங்க. நம்ம ஆளு அது வரைக்கும் லைட்டை போட்டிருந்தது, லைட்டெல்லாம் அமர்த்திட்டு சன்னல் ஓரத்துல போய் கேட்கும், என்ன சொல்றான்? கேட்ட யார் உள்ள வருவா? அவன் எங்க இருந்து வரான் தெரியுமா? நைட்டு 10 மணி 12 மணி 1 மணி எங்க போய் உட்காந்துருப்பான்? சுடுகாட்டுல போய் உட்காந்து இருக்கிற பேயெல்லாம் மொத்தமா தூக்கி வச்சுக்கிட்டு கிட்டு 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 நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது. ஓ வீட்டுல இனி நல்லது நடக்க போகுது. என்னைக்கு சொன்னதை கேட்டையோ அன்னைக்கே உன் வீட்டுல என்ன நடக்கும்? வீட்டுல ஒரு சாவு இருக்கு, வீட்டுல ஒரு சாவு இருக்கு. மறுநாள் காலையில வருவான், எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போய் நீங்க அதை நம்புனீங்கன்னா சாவு இருக்கு. என்ன எல்லாரும் ஒரு மாணிக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எப்படி போய் சேரப்போறோம் தெரியல என்ற மாதிரி
ஆக ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கும் பொழுது செத்தவிடத்திலே போய் கேட்பது அபத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை கர்த்தர் உயிரோடு இருக்கும்போது பயன்படுத்துவார். செத்ததுக்கு அப்புறம் எந்த தீர்க்கதரிசியையும் எந்த ஊழியக்காரரையும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். நம்ம தீர்க்கதரிசி ஐயா நம்மத்தில் இப்பொழுது உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உலாவே மாட்டார். சொல்றாங்க, பெரிய ஆட்கள் சொல்றாங்க, ஐயா நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார் அப்படின்றாங்க. ஐயாவும் வரமாட்டாரு. ஆமா ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரித்தவர்கள் இனிமேல் வரப்போவதில்லை. நல்லா அதை தெரிஞ்சுக்கணும். மரித்தவர்களை தேவன் பயன்படுத்துவதில்லை. இந்த லாசர் ஐஸ்வர்யவான் கதையில பாருங்க. லாசர் மரித்து ஆபிரகாமுடைய மடிக்கு போயிருவான். ஐஸ்வர்யவான் என்ன செய்வான்? மரித்து பாதாளத்துக்கு போயிருவான். ஒரு சொட்டு தண்ணீராவது லாசருவை எனக்கு கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவார், ஆபிரகாம், உனக்கும் எனக்கும் பெரிய பிளவு இருக்கிறது, நீ அங்க வர முடியாது, அவர் என்ன செய்ய முடியாது, இங்க வர. இவர் சொல்லுவாரு, ஐயா நான் தான் நம்பாம இந்த நரகத்துக்கு வந்துட்டேன், இந்த லாசருவாது மறுபடியும் உயிர்த்தெழுந்து போய் என் அண்ணமார்கள்ட்ட சொன்னா நம்புவார்களே. அவர் சொல்லுவாரு, ஏற்கனவே நான் தீர்க்கதரிசிகளை அங்க வச்சிருக்கிறேன் பட்டணத்துல, அவர் சொல்றத நம்பி அவங்க பரலோகத்துக்கு வந்தா வரட்டும், இல்லாட்டி உன் அண்ணன் தம்பி மாதிரி எங்க இருக்கட்டும், உன் கூடயே நரகத்துக்கு போட்டோம். அல்லேலூயா. மரித்தவர்கள் இனி எழுந்து வருவது இல்லை. மரித்தவர்கள் இனி என்ன செய்வதில்லை? நம்ம மத்தியிலே பேசுவது இல்லை. மரித்த நம்ம தாத்தா நமக்கு ஆலோசனை சொல்லுவது இல்லை. மரித்த தாத்தா நம்ம வீட்டை நடத்துவது இல்லை. நம்ம வீட்டை மரித்த தாத்தா நடத்துறாரு நீங்க நினைச்சீங்க, யார் உள்ள வந்துருவா? ஐயாவும் உழவ மாட்டாரு, அம்மாவும் உழவ மாட்டாங்க. அவங்க எல்லாம் மரியாதைக்குரியவங்க, அன்புக்குரியவங்க, பாசத்துக்குரியவங்க. நம்ம கூட இருக்கிறவரையும் நமக்கு உதவியா இருப்பாங்க. அவங்க மரித்ததுக்கு அப்புறம் அவங்க வரவும் மாட்டாங்க, அதை பைபிள் அனுமதிக்கவும் இல்லை. அவர்கள் என்றென்றும் ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மரித்தவங்க வாராங்க, அவங்க பேசுறாங்க. நான் ஒரு விசுவாசிய, ஒரு புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க ஒரு நாள் சொன்னாங்க, நாங்க ஏசப்பா பார்த்தோம் அப்படின்னாங்க. நாங்க விசிட்டிங் போயிருந்தோம், ஜோம் பண்ண அவங்க வீட்டுக்கு. எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். விஜயகாந்த் மாதிரி வந்தாரு மாஸ்டர் அப்படின்னாங்க. அறா கழுதையில விஜயகாந்த் மாதிரி வந்தாரா? தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. ஆலமரத்துப்பட்டியிலிருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. இப்போ அல்ல, அப்பவே நினைச்சேன் விஜயகாந்த் கூட்டு போயிருவாருன்னு. ஏன் இதை நான் பிரசங்கம் பண்றேன்னா, புதுசா வந்தவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், புதுசா வந்தவங்க தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இருந்தவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க விஜயகாந்த் மாதிரி வர மாட்டாரு. ஆமா, லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் போய் அஞ்சனகாரிட்ட உட்கார்ந்து சாமுவேலை எனக்கு எழுப்பும் என்று சொல்லுகிறான். சாமுவேலை எழுப்புன்னு சொல்லுகிறான். இவ போய் உட்கார்ந்து இருக்கிறான். சாமுவேலை அவ கொண்டு வரா. ஆனா அது சாமுவேலு இல்ல, சவுல்ட்ட இந்த அஞ்சனகாரி சொல்றார், ஒரு வயதான தோற்றத்தில் சால்வையை போத்தி கொண்டு வருகிறவரை நான் காண்கிறேன், எனக்கு டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் 1 சாமுவேல் 28 எடுத்து நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் வீட்டுல போய் வாசித்து பாருங்க, இப்ப வாசித்துறாதீங்க. ஒரு வயதான தோற்றத்தில் ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு ஒருவர் வருகிறது, ஏறி வருகிறதை காண்கிறேன் சொல்றா. சவுல் பார்க்கல. சவுல் இந்த குறிகாரி சொல்றத கேட்கிறானே தவிர சவுல் என்ன செய்யல, அவனை பார்க்கல. அப்படியானால் அது யார் இல்லைன்றது தெளிவா புரியுதுன்னா, இந்த குறிகாரி பொய் சொல்றா. இவன் என்ன செஞ்சிட்டான், இந்த சொன்ன உடனே இவன் சாமுவேல் நினைச்சு இவன் பொத்துன்னு அவ பாதத்துல விழுகிறான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு பிசாசு யார் மாதிரிலாம் நீங்க வர நினைக்கிறீங்களோ அத்தனை வேடத்தையும் போட்டுட்டு பிசாசு வருவான். அவனுக்கு பேர் ஒளியின் தூதன். நீங்க வீட்டுல போய் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 15 வரையும் வாசித்து பாருங்க. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு பிசாசு வருவான். நீங்க எலியாவை கேட்டா எலியாவை கூட கொண்டு வருவான். நீங்க மோசையை கேட்டா மோசையை கொண்டு வருவான். நீங்க சாமுவேலை கேட்டா சாமுவேலை கொண்டு வருவான். அப்ப இங்க வந்து நின்றது சாமுவேல் அல்ல, சாமுவேலை போல வேடம் தரித்து வந்த ஒளியின் தூதனுடைய ஆவி. இது என்ன சொல்லிச்சு தெரியுமா? இது
கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. இனி சவுலுக்கு இனி என்ன நடக்கும்ன்றத வெளிப்பாட அந்த பிசாசு சொல்லல. கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. 3 காரியத்தை கடந்த காலத்துல நடந்ததை சொல்லுச்சு. அது ஏற்கனவே பைபிள் இருக்குது, எனக்கு டைம் இல்லை, முடிச்சுக்க போறேன். ஆனா அவன் எதுக்கு போனானா, இனி என்ன நடக்க போகுதுன்னு ஆலோசனை கேட்க போனான்ல, அந்த வெளிப்பாட அந்த பிசாசு சொல்லல. இந்த கடந்த காலத்தை சொன்ன உடனே இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், ஏறி வந்தது பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது சாமுவேல்னு இவன் நினைச்சுக்கிட்டான். இவன் பார்க்கல, குறிகாரி சொல்றதா பார்த்து சொல்றதா இவன் கேட்டானே தவிர இவன் பார்க்கல. வந்தது சாமுவேல் கிடையாது. சாமுவேலை போல ஒளியின் வஸ்திரத்தை, ஒளியின் தூதனுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்த பொல்லாத ஆவி. வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு கடந்த காலத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டானா அது பொல்லாத ஆவி. கடந்த காலத்தையும் சொல்லி வருங்காலத்தையும் சொன்னால் அதற்கு பேர் தான் என்ன பேர், தேவ பிக்கரி அக்கரின்னு அடிச்சு விடக்கூடாது. நம்ம விசுவாசியும் அடிச்சு விடக்கூடாது, கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கூடாது, கவனமா சொல்லணும். அப்பயே நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து உங்க வாழ்க்கையை சின்னாபனமாக்கி போட்டுருவாங்க. வஞ்சிக்கப்படுவதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்காதபடி உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், பிசாசுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கூட. முதல்ல பிசாசு எப்போ உள்ள வருவான், கீழ்ப்படியாமை என்ற காரியம் வரும்பொழுது என்ன செய்வான், உள்ள வருவான். கீழ்ப்படியும். பாஸ்டர் சொல்றாரா, வேத வசனத்தின்படி பாஸ்டர் சொல்றாரா, கீழ்ப்படியும். ஒரு பாப்பா விசுவாசி, சபைக்கு வருகிற விசுவாசி, அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. நான் அப்பதான் கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், புது கல்யாணம். 3 மணிக்கு போன் பண்ணுது, பாஸ்டர் எனக்கா ஜோமனம் வாங்கன்னு. நான் புது கல்யாணம் முடிச்சிருக்கேனே, இதுக்கு மேல எப்படி நான் விளக்கம் சொல்லன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பாவை அப்படியும் நான் எந்திரிச்சு கைலியோட வண்டியில எங்க அப்பாவை பின்னாடி வச்சுக்கிட்டு கூட்டுட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் நான் இறக்கி விட்டுட்டு எங்க அப்பாவை ஜோமனை சொல்லிட்டு காலையில வாங்கினேன். ஏன்னா வெளியில வர முடியாது, அவ்வளவு நாய் தொல்லைங்க. இப்பயாவது நிறைய வீடுகள் வந்துருச்சு. எங்க அப்பா கொண்டு விடும் போது அவ்வளவு வீடுகள் கிடையாது. அந்த அம்மா சொல்லுச்சு, நீங்க வந்திருக்கணும் அப்படின்னுச்சு. நீங்க வந்திருக்கணும். ரொம்ப டார்கெட் பண்ணுது பிசாசு. அது என் போன்ல அழுது, ஐயா நான் வானத்துக்கு பூமிக்கு என்ன பிசாசு தூக்கி போடுறான். எனக்கு தெரியும் இந்த ஆளு கீழ்ப்படியாத ஆளு. இந்த ஆள் என்ன செஞ்சு தெரியுமா, கர்த்தரை நம்பாம கீழ்ப்படியாம தான் பிள்ளை செஞ்ச சேட்டைக்காக போய் எவன்ட்டியோ குறி கேட்டு மை தடவி வச்சிருக்கிறாவ. இவன் என்ன ஜோமனை கூப்பிடுறான். என்ன ஜோமனை கூப்பிடுறா, ஐயா ஐயா வாங்கய்யா. எத்தனை மணிக்கு, 2:30 மணிக்கு. வாங்கய்யா, வந்து சோமனை வாங்கய்யா. பிசாசு என்ன தூக்கி தூக்கி அடிக்கிறாயா, பிசாசு தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கானா. இவ போன்ல என்கிட்ட இந்த அம்மா சொல்றா, நீங்க வாங்கயா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாருயா. எங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். பிசாசு தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறானா, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சோமனை வர சொல்றாராம். ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, போகாத மகனே, போகாத மகனே, தெளிவா சொன்னாரு. இவ போகாதன்னு சொன்னார்ல, மறுநாள் என் மூலமா உனக்கு விடுதலை இருக்குன்னு தெரியுதுல, தன்னை தாழ்த்தி ஐயான்னு சொல்லி இந்த சபையில காலையில் இருந்துச்சு, நீ என்ன லண்டன்லயா இருக்கிற, நீங்க வந்து என்கிட்ட ஜோமனி இருக்கல, கர்த்தர் விடுதலை கொடுத்துருப்பார்ல. எங்க அப்பா ஜோமனை போனாரா, அவரையும் விசுவாசிக்கல. அவர் தான் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஜோமனி 18 பேரை விரட்டினவர். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயாவை கூப்பிட்டோம், செபா தம்பி வரல, அதனால நாங்க வேற சர்ச்சுக்கு போறோம். போ, இன்ன வரைக்கும் வாழ்க்கையில வழி பிறக்கல, இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் வழி பிறக்கல, பிறக்கவும் பிறக்காது. ஏன்னு சொன்னா மறுபடியும் நீங்க வந்து முழங்கால் போட்டாதான் உன் வியாதி விடுதலையாகும். கர்த்தர் சுகம் தருவார், குடும்பத்தை கட்டுவார். அது ஒருவேளை யாராவது போய் நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. யார் ஜோமனம் இல்லையா, தம்பி ஜோமனம் இல்ல, அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம். சரி, தம்பி தான் ஜோமனம் இல்ல வீட்டுக்கு. தம்பி என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, தம்பியை தேடி நீ வந்திருக்க வேண்டியதானே. எவ்வளவு வைராக்கியத்தில் இன்னைக்கு இருக்காங்க தெரியுமா. நாங்க துட்டு கொடுத்து சோறு தின்னு வளர்த்த பைய, நாங்க நண்டராத்திரியில கஷ்டத்துல சோமனை கூப்பிடுறோம். என்ன திமிருனா அவன் சோமனாம நாங்க கூப்பிட்டதுக்கு வராம இருப்பான். ஐயா நீங்க எங்களை சோறு போட்டு தான் வளர்த்தீங்க, இல்லைன்னு சொல்ல.
எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒன்று போலவா இருக்கும். நான் கல்யாணம் முடிச்சுட்டு நைட்டு நான் 2:30 மணிக்கு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே எப்படி சொல்றது? நான் இன்னும் கிளம்பி குளிச்சு குப்பரை பாஞ்சி அதுக்கப்புறம் நான் போகணும். எவ்வளவு மக்கள் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் நல்லா இருக்கும் போது அவர் கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய கஷ்ட காலத்திலையும் அவரோடு கூட நீங்க ஊழியத்துல கூட இருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த காலத்துல இருக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எங்களை எப்படி பிசாசு பிடிச்சோம். நான் பயங்கரமா சோமனேன், பயங்கரமா வேதம் வாசிப்பேன், பயங்கரமா அந்நிய பாஷையில பேசுவேன். அந்நிய பாஷை பிசாசு. அது வந்து அருப்புக்கோட்டையில போய் ஒரு ஜோம் பண்ணேன். 3 வாலிப பிள்ளைங்க கையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏ பிசாசு வாயை மூடு அப்படின்னு பாஸ்டே பயந்துட்டாரு. பாஸ்டர் இது 3 பிள்ளைங்க தான் பாட்டு பாடுதுங்க, பயங்கரமா அந்நிய பாஷையில் நிரம்பும் பாஸ்டர். 3 பிசாசு, 3 பிசாசு. இயேசு நாமத்துல வாயை மூடணும்னு அது என்ன செஞ்சுச்சு? மூடிச்சு. வெளியே போ பிசாசு அப்படின்னு 3 பொத்துன்னு உழுது. பாஸ்டர் கேட்கிறாரு, என்ன பாஸ்டர் அப்படின்னு. 3க்குள்ளேயும் ஒரு அந்தரங்க பாவம் இருக்குது. நான் சொன்னேன், இந்த 3 பேருக்குள்ளேயும் அந்தரங்க பாவம் இருக்குது. சொல்லட்டுமா வெளியில அப்படின்னு? தயவு செய்து சொல்லான்னு காலில் விட்டாளுங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே பக்குன்னு இருக்குது. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை. 2வது, அந்த பாவத்திற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசுக்கு, அந்த பிசாசம் உள்ள வந்துருவான். கடைசியா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27. என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிசாசுக்கு என்ன ஒரு மானைக்கு முழிக்கிறீங்க? வாசிங்க பார்க்கலாம். என்ன பாஸ்டர், பிசாசுக்கு என்ன செய்யாமல் இருங்கள், இடம் கொடாமல் இருங்கள். 3வது, நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா யார் வருவா உள்ள? நான் சொல்றேன், தொடர்ந்து ஒரு காரியத்துல மாம்சத்தின் கிரியையில தொடர்ந்து இருந்தீங்கன்னா உள்ள பிசாசு வருவான். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க, முடிப்போம். நீங்கள் சத்தமா எல்லாரும் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல். காலையில புருஷன் முன்னாடிக்கு சண்டை எப்ப முடிஞ்சிடணும்? அந்த சண்டை எங்க சத்தமா சொல்லுங்க, எப்ப முடியணும் அந்த சண்டை? சத்தமா சொல்லுங்க, எப்ப முடியணும்? இல்லாட்டி என்ன செய்யணும்? முடிக்கணும். அது மறுநாள் போச்சுன்னா யார் உள்ள வருவா? சத்தமா சொல்லுங்க, யார் உள்ள வருவா? அந்த சண்டைய 3 நாள் 4 நாள் தூக்கிக்கிட்டே திரிஞ்ச உள்ள யார் வருவா? பிசாசு வருவான். ஏன் அந்த சண்டை 3 நாள் 4 நாள் போய் குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிருங்க. தயவு செய்து சொல்றேன், மீச வச்சிருக்கிற ஆம்பளைங்க, நீங்க இறங்கி போறதுனால ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க? குறைஞ்சு போகவே மாட்டீங்க. பாஸ்டர் பிசாசா ஆடுறா பாஸ்டர், நீ இறங்கி போயிரு, பிசாசு ஓடி போயிரும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டால் என்ன செய்யக்கூடாதான்? நல்ல கவனம் கவனிங்க. என்ன வரும் கேட்டா கோபம். பக்கத்துல உங்க பாச்சுக்க, மனுஷன் இருந்தா சூடு சொரணை இதெல்லாம் இருந்தா என்ன வரும்? கோபம் வரும். ஆனா என்ன செய்யக்கூடாதான்? தாசு சொல்றாரு, என்னைக்கோ போயிருச்சு சூடு சொரணை எல்லாம். வந்தார் அப்படி கையை காமிக்கிறாரு, சூடு சொரணை எல்லாம் என்னைக்கோ போயிருச்சு. அதனாலதான் உள்ள யார் வரல? பிசாசு வரல. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள நீங்க நீண்ட நாட்களாக அந்த மாம்ச வைராக்கியத்துல நீங்க கோபத்தோட போராடிக்கிட்டே இருந்தீங்க, உள்ள யார் வந்துருவா? பிசாசு உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டா 2 பேருக்கு பிரிவினை. நீ சாகு, நான் சாகு. நீ முதல்ல சாகுறியா, நான் முதல்ல சாகவா? 2 பேரும் சாகுங்களேன். என்ன போட்டி? ஆளுக்கு ஒரு விதம் வாங்கி சாகுங்க. கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சாயந்தரத்துக்குள்ள என்ன ஆகணும்? என் சத்தமா சொல்லுங்க, என்ன ஆகணும்? படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்துடணும்? சமாதானம் வந்துடணும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அங்கேயாவது வச்சு சமாதானம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல எப்படி சமாதானம் பண்ண தெரியலன்னு கேட்டீங்கன்னா தனியா என்கிட்ட வந்து கேளுங்க. எப்படி சமாதானம் பண்ணுவதுன்னு ஒரு பாடம் உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் எடுக்கிறேன். அனுபவம் உண்டு.
அது எவ்வளவு பெரிய நீங்க வயசானாலா இருக்கலாம், எனக்கு அனுபவம் உண்டு. வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். நான் என்ன சொல்லி தரப்போறேன், வேற என்னமா சொல்லி தர முடியும்? வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு போதிப்போம். அல்லேலூயா. 28 வசனம் வாசிங்க. அடுத்து பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோமா? முதல்ல கோபம். 28 வாசிங்க. திருடுகிறவன் இனி என்ன செய்யக்கூடாது? திருடாமல் குறைச்சலுக்கு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். 29 வசனத்துல என்ன சொல்லப்படுது? கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 31 வசனம் பாருங்க. சகல கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு என்ன செய்யணுமா? நீங்க கடவுள். ரொம்ப காலம் அந்த மாம்ச வைராக்கியத்துல மாம்ச கிரியையில் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள யார் கிரியை செய்வா? முதல்ல கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தாலும் அது என்ன செஞ்சிடணும்? மாத்திரணும். அடுத்து திருடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏய் திருடியே மனம் திரும்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புருஷனுக்கு தெரியாம காசை ஒதுக்கி வைக்கிற திருடிகள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அது நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க அப்படி பத்திரப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆனா நீங்க ஒளிச்சு வச்சு வேற ஏதாவது நீங்க செய்ய நினைச்சீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசு கிரியை செய்வான். உங்க பொருளாதாரத்துல பிசாசு கிரியை செய்வான். கிரியை செய்வான். புருஷனுக்கு தெரியாம எதையாவது பண்ண ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் புருஷன், மனைவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் ஒளிச்சு கிழிச்சு அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அது ஆசீர்வாதமா என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க மனைவிய புருஷன் என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் எங்க அப்பா கொஞ்சம் காசு கொடுப்பாரு. பலசரக்கு ஜாமான் எல்லாம் வாங்கி, ஆமா காசு கொடுப்பாரு. என் மனைவிட்டு தான் கொடுப்பேன். அவங்க அதுலேயும் எல்லாம் செலவழித்து எல்லாம் செய்தது போக சில பணங்களை மிச்சப்படுத்தி என் கையில் கொடுப்பாங்க. இது எதாவது ஒரு முக்கியமான இதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, செலவழிச்சுக்கோங்க. நான் சொன்னேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைக்கிறேம்மா, உனக்கு எப்படியாவது ஒரு வண்டி வாங்கி தரேன் ஊழியத்துக்கு போகிறது. இது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான காரியம். ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது தெரியாமல் ஒரு நாள் தெரிஞ்சு வச்சுன்னா கோவை அழுகுது, ஐயோ தெரிஞ்சு வச்சேன். நல்ல விஷயத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் ஒதுக்கி வைத்து தேவையில்லாத காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்படுத்தி விட வேண்டாம். கடைசியாக நீங்கள் அதில் வாசிக்கலாம், கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஆமாம், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன வார்த்தை வரக்கூடாது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசணுமோ இப்போ டபுள் மடங்கு பேசக்கூடாது. அவங்க நினைப்பாங்கன்னு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேற டிக்ஷனரி ஏதாவது படிச்சிருப்பாரு போல இவர். வாய திறந்தா கெட்ட வார்த்தை எப்ப வருதோ அப்ப பிசாசு உங்களுக்குள்ள என்ன செய்வான்? பெரிய தூசணம் உள்ள வந்துச்சு, பிசாசு உள்ள வருவான். கோபம், கசப்பு, மூர்க்கம், கூக்குரல், தூசணம், இதுல ரொம்ப காலம் இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்வான். பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க இயேசு விட்டு வெளியே போயிருவீங்க. வாழ்க்கை ஒண்ணும் இல்லாமல் போயிடும். நரகத்துக்கு போயிருவீங்க. தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கு இடம் கொடுக்க கூடாது? எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? எப்படிலாம் இடம் கொடுக்கிறோம்? கீழ்ப்படியாமையினால அவனுக்கு வேற விதமான எண்ணமெல்லாம் இடம் கொடுக்கிறோம். குறி பார்க்கறது, சோசியம் பார்க்கறது, மந்திரவாதிகிட்ட போறது, தர்காவுக்கு போறது, வேற நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, செத்தவர்கள்ட்ட போய் குறியேற்கிறது. இந்த விஷயம் எல்லாம் பைபிளுக்கு விரோதமானது. இதெல்லாம் நீங்க செய்தா யார் உள்ள வருவா? யார் உள்ள வருவா? யார் உள்ள வருவா? கடைசியா நீங்க என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தின் கிரியையில ரொம்ப நாள் நீங்க இருந்தீங்கன்னா யார் உள்ள வருவா? பிசாசு உள்ள வருவா. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்குள்ள பிசாசு வந்திருக்கான்? அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, ஏது ஆகிலும் இன்னைக்கு நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு நாம சொல்றோம், ஜெபம் கேட்க மாட்டேங்கி, ஒவ்வொருத்தரும் மாற மாட்டேங்கி, பிரச்சனை மாற மாட்டேங்கி. நாம எந்திரிங்க, பாட்டி மாறலாம்.
ஹல்லேலூயா. ஆராதனையில் ரொம்ப கொட்டாய் வந்துச்சுன்னா பிசாசு இருக்கான்னு அர்த்தம். கொட்டாய் கிட்டாய் போடக்கூடாது. எந்திரிங்க எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டிடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறாரு. எந்தெந்த விஷயத்துல என்கிட்ட கீழ்ப்படியாம இருக்குது, அதனால என் குடும்பம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு ஆண்டவரை என்ன மன்னிங்க. மணியை பார்க்குறீங்க, பரவாயில்ல, நீங்க போய் ஒன்றும் சாதிக்க போறதில்ல, மனம் திரும்பிட்டு போங்க. வாழ்க்கையில போற வழியில நல்லது நடக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க நினைக்கிறீங்க ஆவிக்குரியவர்களா நீங்க இருக்கீங்க நினைக்கீங்க, ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு நமக்கு தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அதை சரி பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டாவது, எங்கெல்லாம் இடம் கொடுத்தீங்க, நீங்க கவனமா கேளுங்க. எங்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்தீங்க, எந்தெந்த விஷயத்துல நீங்க இடம் கொடுத்தீங்க. மூணாவது, உங்கள்கிட்ட என்ன மாம்சக்கிரி இருக்கு, அந்த கோபம், அந்த பொய் சொல்றது. எங்க 99 பொய் சொல்லி ஒரு உண்மையை சொன்னா 99 பொய் சொல்ற ஆளு மொத்த பிசாசுங்க. இன்னைக்கு அந்த பொய்யை உங்களை விட்டு வெளியில விரட்டல, உங்க வாழ்க்கை சத்தியமா சொல்றேன், நீ என்ன ஆவியில் நிரம்பினாலும் உன் வாழ்க்கை உருப்படாது. இந்த பொய்யின் ஆவி வெளியே என்ன செய்யணும், போன். கசப்பு, கோபம், என்ன சொன்னாலும் கோபம். கேட்டா மூக்குக்கு மேல வருமா, இன்னைக்கு மூக்கை உடைச்சிருவோம். அந்த மூக்கை இன்னைக்கு உடைச்சிருவோம். கோபம் இன்னையோட போட்டோம். கையை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் நில்லுங்க பார்க்கலாம். உண்மையா நில்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டெல்லாம் விடுதலை ஆக்க போகிறார். வீட்டை எல்லாத்தையும் விடுதலை ஆக்க போகிறார். நான் சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகம் இங்கே இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கோபம் என்னை விட்டு வெளியே போகட்டும். அந்த பொல்லாத தூசண கெட்ட வார்த்தை, ஐயா ஏசப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. என் உள்ளம் உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் உடைக்கிறதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு ஆராதனை லேட் ஆயிடுச்சு, ஒரு நாள் நீங்க வருத்தப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை சரி பண்ணும்படி கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ப்ளீஸ் தயவு செய்து, லேட் ஆனதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணட்டும். கையை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில், எப்பா என் வாழ்க்கையை சரி பண்ணிருங்கப்பா ஆண்டவரே, என் வாழ்க்கையை சரி பண்ணிருங்கப்பா, என் வாழ்க்கையை இன்னைக்கு சரி பண்ணிருங்கப்பா. அதனாலதான் அந்த காரியத்துல தடை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆண்டவரே. ஆண்டவரே, அஞ்சனை பார்க்குற இடத்துல போனது தப்பு, குறி பார்க்குற இடத்துல போனது தப்பு, செத்துற இடத்துல போய் கேட்டது தப்பு. ராஜா என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஜோசியன் இடத்துல போனது தப்பு ஆண்டவரே, இனி நான் போக மாட்டேன், உங்களை மட்டும் நம்புறேன்னு சொல்லுங்க. கடைசியா அந்த கோபம், அந்த பொய், அந்த திருட்டு, இதெல்லாத்தையும் என்னை விட்டு இன்னைக்கு வெளியே போகட்டும். கெட்ட வார்த்தை என்னை விட்டு வெளியே போகட்டும். கசப்பு வெளியே போகட்டும். வைராக்கியம் வெளியே போகட்டும். அந்த போனோகிராபில தேவையில்லாத படங்கள் பார்த்தது என்னை விட்டு வெளியே போகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த பிசாசு சிலரை விட்டு வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன். அந்த பொல்லாத ஆவி சில குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறத பார்க்கிறேன். சில குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறத பார்க்கிறேன். சில குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறத பார்க்கிறேன். சில குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறத பார்க்கிறேன். ரிப்பிகாரா பொக்காரா பக்காரா திரியாக்கரபா. ஒரு குடும்ப பிரச்சனைக்காக நானும் என் மனைவியும் போயிருந்தோம். நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. அந்த குடும்ப பிரச்சனையை பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். அந்நேரம் அந்த வீட்டை விட்டு பிசாசு வெளியே போய் ஜன்னல் எல்லாம் டமால் டமால்னு அடிச்சுட்டு வெளியே போச்சு பாருங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அந்த குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்தது பிசாசு. கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது செய்யற காரியங்களை நம்ம அறிஞ்சு கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க பிரதர், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க சிஸ்டர். கையை உயர்த்தி ஏசப்பா இன்னைக்கு என்ன விடுதலை ஆக்குங்க. என் வீட்டின் எல்லைகளில் நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்குள்ள நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்தவர் இடத்துல வந்திருக்கிறார். சவுலுக்கு
அவர்களுக்கு இறங்கவில்லை. அது பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்மை கைவிட மாட்டார். அவர் இன்றைக்கு உங்க குடும்பத்துக்காக இறங்கி வருகிறார், உங்க பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிறார், உங்க வீட்டுக்காக இறங்கி வருகிறார், உங்களுடைய வாழ்க்கைக்காக இறங்கி வருகிறார், உங்களுடைய அனைத்துக்காக இறங்கி வருகிறார். இயேசுவே, என் குடும்பத்தை ரட்சியும் ஐயா, என் பிள்ளைய ரட்சியும் ஐயா, என் வாழ்க்கையை ரட்சியும் ஐயா, என்னை ரட்சியும் ஐயா, ரட்சியும் ஐயா. உரபல ரிபோல தரன கபரபல தரமன அந்தரபல குடபல பர சகதரபல வரபலபா. விடுதலை உண்டாகிறது. தேவ மனுஷனே, கர்த்தருடைய விடுதலை ஆக்குகிறார். இனி நீ சந்தோஷமா இருப்ப, இனி நீ சமாதானமா இருப்ப, இனி ஆசீர்வாதமா இருப்ப, இது மேன்மையா இருப்ப. அந்த பிசாசு உபத்திரவம் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் என்னை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவரே. இந்த மாம்சத்தின் கிரியை என்னை விட்டு வெளியே போகட்டும். இந்த நாளில கர்த்தர் எங்க சபையை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி. எங்க சபையை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. எங்க சகோதரர்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி ராஜா. இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.